அன்பானவர்களே, நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா நாமங்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. எல்லா நாமங்களும் தேவனுடைய தன்மையை நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஆகவே நாமங்களை குறித்து ஒரு சில வாரங்கள் தியானிக்கலாம் என்று நான் தீர்மானித்தேன். முதலாவது, நம்முடைய தேவன் சிருஷ்டியர். அது ஒரு நாமம். அருமையானவர்களே, அங்கிருந்தான் ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாம் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுள்ள சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அருமையானவர்களே, நம்முடைய தேவனை பற்றி முதல் விளக்கத்தை இங்கே பார்க்கிறோம். ஒன்றுமில்லை, இருள் மாத்திரம் இருந்தது. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பெயர் சிருஷ்டியர். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை ஒருவேற்படுத்தின கர்த்தர் நானே. அருமையானவர்களே, மேலே நீங்கள் பார்க்கும் பொழுது எரிகிற கோலங்களை 1000 10,000 பார்க்கிறீர்கள். ஆனால் எதுவும் குடியிருப்புக்காக செய்யப்பட்டதல்ல. இந்த 1000 10,000 கோலங்களிலே ஒரு கோலம் பூமி. அது மனிதனுடைய நல்வாழ்வுக்காக படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு வரும்பொழுது தேவ அன்பு வர ஆரம்பிக்கிறது. தேவ அன்பு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வந்து வலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஏராளமான அருவிகளும் நீரூற்றுகளும் குளங்களும் இவ்விதமாய் தண்ணீர் புழங்குகிற ஒரு கோலம், அது பூமி தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கோலங்களை போய் பார்த்தால், அருமையானவர்களே, குடியிருப்புக்கு எந்த வசதியும் கிடையாது. மனுஷன் குளத்தில் போய் நிலவில் போய் பிளாட் போட்டுறதுக்கு பிரயாசப்பட்டுருக்கான். இங்கே பிளாட் போட்டு முடிஞ்சாச்சு, இனி அங்கே போய் போடுவோன்னு சொல்லி பிரயாசப்பட்டுருக்கான். ஏகப்பட்ட வேறு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அருமையானவர்களே, ராத்திரி நேரத்திலே நிலவினுடைய டெம்பரேச்சர் -170 -170. பாருங்கள், இந்த குளிருக்குள்ளே போய்
குடியிருக்க வேண்டும் என்று மனிதர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குடியிருப்புக்காக சிருஷ்டிக்கப்பட்ட கோலம் பிரத்யேகமாக மனிதனுடைய நல்வாழ்வுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட கோலம் பூமி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 115வது சங்கீதம் 16வது வசனம். 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மறுபடி வாசிக்கிறேன். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மனுபுத்திரருக்கு சொந்தமான ஒரு கோலம். ஆதாம் இந்த உலகத்தினுடைய ராஜாவாக இருந்தான். அவனுடைய மனைவி ராஜாத்தியாக இருந்தாள். அவனுடைய பிள்ளைகள் ராஜகுமாராக இருக்கும்படி படைக்கப்பட்டார்கள். ஆனால் அருமையானவர்களே, ஏவாளுடைய முட்டாள்தனத்தினாலே இந்த உலகமும் மனிதனும் நிலை மாறிவிட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இத்தனை அழகான நீர்வீழ்ச்சிகளும் அழகான தண்ணீர் தடாகங்களும் அழகான குளங்களும் வேறு எந்த கோலத்திலேயும் கிடையாது. தண்ணீர் புழக்கம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், மனிதன் அதிகமாக தண்ணீரை புழங்குகிறான். கர்த்தர் ஞானமாக அதை மேல் மட்டத்தில் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எளிதாக எடுத்துக்கொள்ளலாம், புழங்கலாம். ஆனால் பெட்ரோலியம் அது ஒரு எரிபொருள். அதை ஆழத்தில் வைத்திருக்கிறார் ஞானமாக. பெட்ரோலியத்தை கொண்டு போய் தண்ணியை வைக்கிற மாதிரி மேல்மட்டத்தில் வச்சா பூமியும் ஒரு எரிகோளமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய தேவன் மகா ஞானமாக எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவருக்கு ஆலோசனை கர்த்தனாக இருந்தவன் யார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதற்கு தேவனுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லாதிருங்கள். தேவன் சொல்லியிருக்கிற ஆலோசனையின்படி நீங்கள் நடக்க பிரயாசப்படுங்கள். வாழ்க்கை சுத்தியாகும். நடக்காது நடக்கும். ஏன்னா பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குது, பிரச்சனை அவர்கிட்ட கிடையாது. தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கடவுளை மாற்றுவதற்கு பிரயாசப்படுறான். கடவுள் மாறலேன்னு அங்கலாகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், வசனத்தை ஒழுங்காக கவனித்து கருத்தாய் வசனத்தின்படி செய்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தேவன் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை கட்டுப்பட்டு பகலும் இரவும் ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறது. பகல் கிட்டத்தட்ட சாயங்காலம் 6 மணிக்கு முடிகிறது.
இரவு ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவ்விதமாய் ஒழுங்கு கிரமமாக அருமையானவர்களே தேவன் எல்லாவற்றையும் உங்களுடைய நன்மைக்கென்று நியமித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே இன்னொரு வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். மார்க் 4:26. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய், இந்த பதங்களெல்லாம் கவனியுங்கள், தேவன் எவ்விதமாய் காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, ஏன் விதைப்பு அறுப்பிலே இவன் எதுவும் செய்ய முடியாது, இவனால் செய்யக்கூடியது ஒன்றும் கிடையாது, எல்லாம் அற்புதம், எல்லாம் தேவனுடைய கிருபை, எல்லாம் தேவனுடைய இரக்கம், எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி செயல்படுகிறது. இயற்கை இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராக ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு குளத்தை எங்கே பார்க்க முடியும்? தானிய தவசங்களை கொண்டு அருமையான இந்த எரி குளங்களில் போட்டிங்கன்னா எல்லாம் சாம்பலாக போயிடும், அவ்வளோதான். முளைக்க போகிறதும் இல்லை, அது கனி கொடுக்க போகிறதும் இல்லை, மனிதன் சாப்பிட போகிறதும் இல்லை. இதெல்லாம் சிந்திக்கணும். ஆகவே வயலெல்லாம் பார்க்கும்போது உன்னுடைய உள்ளம் நன்றினால் நிரம்பி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு வர வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த பகுதியை எடுத்தேன். பாருங்கள், எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் தானாய் கொடுக்கும், பலனாக தானாக கொடுக்கும். மனுஷன் செய்த கொண்டுல பாருங்க, எல்லாம் தேவனுடைய அற்புத கிரியை. ஆகவே வேதம் சொல்கிறது, பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். ஆகவே எல்லாரும் இந்த பூமிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய உள்ள நன்றினால் நிரம்பட்டும். நமக்காக பிரத்யேகமாக படைக்கப்பட்ட ஒரு கோலம். தேவன் மனிதன் மேலே அவ்வளவு அக்கறையாக இருக்கிறார். எங்கே வாழ்ந்தால் என்ன, எப்படி வாழ்ந்தால் என்ன, மனிதன் என்ற எண்ணம் தேவனுக்கு இருக்குமானால், அருமையானவர்களே, ஒரு பூமியே தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஆவிகளெல்லாம் அருமையான சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை கோலங்கள், ஆயிரமான கோலங்கள், எரி கோலங்களாக இருக்கும் பொழுது, இந்த பூமி இவ்வளவு தண்ணீர் நிறைந்ததாக, வளம் கொளிக்கிறதாக இருக்கிறதே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26:12.
ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். எந்த கோலத்தில் அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை பார்க்க முடியும்? பஞ்ச காலத்திலே 100 மடங்கு பலனை கொடுக்கிற தேவன் இந்த பூமி மாத்திரம் அப்படி செய்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆகவே மனிதனை பற்றி தேவனுடைய திட்டம் இந்த பூமிகிட்ட கேட்டா அது தெளிவாய் சொல்லும், நீ வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனாக வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். தேவன் ஒரு தனி மனிதனுக்கென்று ஏதோ ஒரு தனி திட்டத்தை அருமையானவர்களே ஆயத்தப்படுத்தவில்லை. பொதுவாக யுனிவர்சல் லா என்று சொல்லுகிறார்கள். எல்லோரையும் தேவன் ஒரே விதமாக நேசிக்கிறார். எல்லாருக்கும் ஒரே பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். விதைப்பும் அறுப்பும் அஞ்ஞானிக்கும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் 100க்கு 100 அழகாக வேலை செய்கிறது. இதெல்லாம் வைத்து தேவன் எப்படிப்பட்ட அறிவுக்கு நீங்கள் வர வேண்டும். நினைக்கிறபடி தேவன் அடிக்கிறவர், நொறுக்கிறவர், தண்டிக்கிறவர் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு அநேருடைய மனதிலே இருக்கிறது. ஆனால் ஆதியாகமத்திலே ஆரம்பம் முதல் சாப்டர், அதிலே கர்த்தர் எப்படி பிஹேவ் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு என்ன செய்தாரோ இன்றைக்கும் அதைத்தான் அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே தேவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மேலே பாசமாக இருக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. இது ஞான அறிவு அருமையானவர்களே நல்ல வாழ்வை நமக்கு கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாள் அளவும் ஒழிவதில்லை என்ற ஒரு தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. 6000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் வேலை செய்கிறது. விதைக்காங்க, அறுக்காங்க. சீதோஷ்ணமும் உஷ்ணமும் மாறி மாறி வருகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே வாலி தம்பிமார் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். எந்த மனிதனுக்கோ அல்லது எந்த ஒரு வேத வியாக்கியானிக்கோ முதலிடம் கிடையாது. தேவன், அவருடைய வார்த்தை, இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை பிடிக்குமானால் அவன் மேலாவான், கீழாக மாட்டான். அநேக ஜாதியிலே கடன் கொடுப்பான், கடன் வாங்காதிருப்பான். அவன் பாக்கியவானாயிருப்பான். அருமையானவர்களே, இந்த லிஸ்டில் நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
எனக்கு ஆரம்பத்தில் விளங்காது. பாருங்க, திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. ஆனால் அருமையானவர்களே, கவனியுங்கள், தென்னாட்டிலே பூராவும் நெல் சாப்பிட்றாங்க, வடநாட்டில் பூராவும் கோதுமை சாப்பிட்றாங்க. நெல்லுக்குள்ளே கர்த்தர் நெல்லை வச்சிருக்காரு, கோதுமைக்குள்ளே கோதுமை வச்சிருக்காரு. 6000 ஆண்டுகளாக எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் என்ன சொன்னாரோ அதுபடி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தத்தில் தப்பு இருக்குங்கிற எண்ணம் உங்களுடைய மனதை விட்டு அகலட்டும். உங்கள்கிட்ட தப்பு இருக்கு, எங்கிட்ட தப்பு இருக்கு. ஆகவே கோதுமையை பிறப்பிக்கிறது. ஒரு விவசாயி இருக்கிறான், அவன் நிலத்தில் 1/2 ஏக்கரில் நெல்லை விதைச்சிருக்கிறான். மேனி காண வேண்டிய நாள் வந்து விட்டது. இப்போ அருவாள் எடுத்துட்டு போகிறான், நெல்லை பார்த்துட்டு போகிறான் பாருங்க. ஆனால் அறுக்கும்போது பூராவும் கோதுமையாக வந்துச்சுன்னு சொன்னான். எவ்வளோ பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஊரே குழம்பி போகும். ஆகவே நெல்லுக்குள்ளே கர்த்தர் நெல்லை வைத்தார், கோதுமைக்குள்ளே கோதுமை வைத்தார், ஆப்பிளுக்குள்ளே ஆப்பிளை வைத்தார், ஆரஞ்சுக்குள்ளே ஆரஞ்சை வைத்தார். எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக செய்த தேவன் நம்முடைய தேவன். நெல் விதைக்கணும்னு சொன்னால் பாருங்கள், அது வாங்குறதுக்கு நார்த் இந்தியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேயே இருக்குது. அவ்விதமாக ஆச்சரியமாக அந்த மேனிகளை விதைகளுக்குள்ளேயே வைத்து அவ்விதமாக எல்லா தானியங்களையும் உருவாக்கி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யானை குட்டியை போடுது, பூனை குட்டியை போடுது. பூனைக்குட்டி யானை குட்டியை போட்டுச்சுன்னு சொன்னால் உங்கள் வீடு பெரிய ரகளையாயிரும். யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அருமையான நம்முடைய தேவன் குழப்புகிற தேவன் அல்ல, குழப்புகிறது பிசாசு. எல்லாவற்றையும் சீராய் செய்வது தேவன். அவருடைய பெயர் இயேசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவர் அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்று ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறான். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்பீர்களானால் எல்லாம் நேர்மையாய் கிரமமாய் நடக்க வேண்டிய விதமாய் நடக்கும், முடிவு நல்லதாக இருக்கும் என்பது இந்த காலவெள்ளி திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் பலவிதமான தத்துவங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது, பாரம்பரியங்கள் இருக்கிறது. எல்லாம் மாறிவிடும், ஏமாற்றிவிடும். ஆனால் மாறாத ஒன்று தேவன். அவருடைய பேர் இயேசு. அவருடைய காரியங்கள் எதுவுமே மாறாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அமிதமாக நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்ப்பீர்களானால் அருமையானவர்களே, அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பத்திலிருந்தே வாலிப பிள்ளைகளுக்கு தீர்மானம் பண்ணணும். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் பூமியினுடைய சிருஷ்டிப்பை பற்றி அழகாக எழுதுகிறான். விதமாக சொல்லுகிறான். சங்கீதம் 104:19. சங்கீதம் 104:19. சந்திரனை கால குறிப்புக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும்.
நீர் இருளை கட்டளையிடுகிறீர். ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையிலே அவை ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்து கொள்ளும். இந்த கடைசி வரியை மறுபடியும் வாசிக்கிறேன். சூரியன் உதிக்கையிலே அவை ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது. அருமையானவர்களே, அன்றொரு நாள் கோடைக்காலம் போயிருந்தேன். பாருங்கள், அங்கே ஒரே கலப்புறம், ஓட்டம் பயந்து மக்கள் ஓடி அடித்து முண்டி அடித்து ஓடுகிறார்கள். என்னன்னு கேட்டால், ஒரு காட்டு மாடு ரோட்டில் வந்துச்சான். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காட்டு மாடுகள் கொடைக்கானல் இருக்கிறது. ஒரு காட்டு மாடு ரோட்டில் வந்துடுச்சுன்னு சொல்லி மக்கள் பீதி அடித்து பாருங்க. ஒருத்தருக்கு நில கொள்ளலை, என்ன வேறன்னு தெரியல. அவ்விதமாக இருக்கையிலே எல்லா காட்டு மாடுகளும் ஒதுங்கி தாபரங்களிலே படுக்கச் செய்வது தேவனுடைய ஒரு வார்த்தை என்பதை உங்களுடைய மனதிலே நிலைநிறுத்துங்கள். சூரியன் உதிக்கையிலே நாம் தாபரங்களில் போய் படுத்துக்கணும். நாம் ஊருக்குள்ள போய் நடமாட முடியாதுங்கிறது ஆவியில்லாத மிருகங்களுக்கு அருமையானவர்களே அவ்வளவு அறிவும் அவ்வளவு உள் உணர்வும் இருக்கிறது. நீதிமான்களாகி நமக்கு அருமையான தேவ வார்த்தையை குறித்த எவ்வளோ ஆழமான ஒரு பற்று இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய தேவை. எல்லாம் இருக்குது. ஞானஸ்நானம் எடுத்துருக்காங்க பாருங்கள், கோயிலுக்கு போகிறாங்க, கம்யூனியன்கள் எடுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் சிறக்க வேண்டிய அளவுக்கு, வெற்றி சிறக்க வேண்டிய அளவுக்கு வெற்றி சிறக்க முடியவில்லை என்பது எல்லாரும் அறிந்திருக்கிற உண்மை. அதுக்கு ஒரு காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காத குற்றம். அதுதான் அருமையானவர்களே தோல்வி காரணமாக இருக்கிறது. காரணம், தேவன் வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தையும் தேவன் ஒன்றாக இருக்கிறது. தேவன் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் வார்த்தை செய்ய முடியும். ஆகவே ஆசீர்வாதம் வேண்டுமானால் வார்த்தையை பிடிக்க சொல்லி அவர் இந்த புஸ்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லி இரவும் பகலும் கர்த்தர் வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறது எல்லாமே வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காட்டு மிருகங்களுக்கு கூட அவ்வளவு ஒரு ஞான அறிவை, ஒரு உள் உணர்வை தேவன் கொடுத்திருக்கிறார். அவளால் பெரிய பிரச்சனை எல்லாம் தேவனுக்கு இல்லை, மனுஷனால்தான் பிரச்சனை இருக்குது. பாருங்க, இயற்கையிலே உள்ள சில காரியங்களை பார்ப்போம். இந்த வாயுமண்டலத்தை பார்ப்பீர்களானால் விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், அருமையானவர்களே, மனிதனுடைய நுரையீரலுக்கு இதமாக 21% ஆக்சிஜனையும் 78% நைட்ரஜனையும் சேர்த்து
கர்த்தர் இவ்வளவு கலந்து விட்டிருக்கிறார். அன்றைக்கு 2 மனிதர் சுவாசிக்கும் பொழுது ஏராளம் ஆக்சிஜன் இருந்தது. இன்றைக்கு அதே வாயுமண்டலம் தான் 800 கோடி மக்கள் சுவாசிக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்னும் ஏராளம் இருக்கிறது. நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். அவர் மகா பெரிய ஞானி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், 800 கோடி மக்கள் வரப்போகிறார் என்பது கர்த்தருக்கு முன்கூட்டியே தெரியும். எதிர்காலத்தை அவர் அறிந்தவர், வருங்காலத்தை அவர் தெரிந்தவர். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் அவருக்கு நல்லா தெரியும். ஞானம் உள்ளவர்கள் கர்த்தாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னு சொல்லி வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிப்பார்கள். அவ்விதமாக அர்ப்பணித்தவர்கள் இன்றைக்கு ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம், எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேதனையை கூட்டார். ஆகவே நீதிமான்கள் ஆகாதவர்கள் இயேசுவே என்ற உள்ளத்தில் வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். நீதிமான்கள் ஆனவர்கள் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். 10 நிபந்தனைகளை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஏவாளுக்கு கர்த்தர் 10 கற்பனை கொடுக்கவில்லை, ஒரே ஒரு கற்பனை கொடுத்தார். உங்களுக்கு ஒரு கற்பனை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் தாருங்கள். தேவன் உங்களுக்கு முதலிடம் தருவார். வாழ்க்கையிலே ஆச்சரியங்கள் நிகழ்வது, அற்புதங்கள் நடப்பதை நீங்கள் நிஜத்திலேயே காண்பீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இவ்வளவு பெரிய வாயுமண்டலத்தில் 21% ஆக்சிஜன் இருக்குது, 78% நைட்ரஜன் இருக்குது. பாருங்கள், மற்ற கேஸஸ் 1% இருக்குது. அந்த மிக்சிங் அருமையான விளையாவர் அவிதமாக இன்றைக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக கலந்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. எத்தனை ஆச்சரியம் யோசித்து பாருங்கள். 5 கண்டங்களையும் 800 கோடி மக்களையும் எல்லா காரியங்களையும் சேர்த்து அருமையானவர்களே பார்த்தாச்சுன்னு சொன்னால், இது வாயுமண்டலத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு நம்முடைய புத்தி கெட்டாத காரியமாக இருக்கிறது. சின்ன பாட்டில் அடைச்சி வைக்கிற கேஸில் 5 கண்டங்களிலும் பரவி கிடக்கிற சொல்லி முடியாத பெரிய வாயுமண்டலம் 1% மாற்றம் காண்பிக்கவில்லை. அதே சதவீதம் மனுஷனுக்கு அதே ரீதியில் எதமாக இந்த நுரையீரலுக்கு அது சாதகமாக இருக்கிறது. எல்லாம் சிந்திக்கணும். இதை ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் மேலே கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு வல்லவர் என்பதை அறிந்து கொண்டு ஆழமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை அருமையானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மேன்மையாய் உயர்வாய் ஆச்சரியமாய் அது இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, ஆகவே பூமியிலே 3 மடங்கு தண்ணீர் இருக்கிறது, 1 பங்கு மாத்திரம் தர இருக்குது. சிலர் சங்கடப்படலாம், ஏன் இவ்வளோ தண்ணியை சுற்றி வச்சிருக்காருன்னு. அவ்வளவு தண்ணி சுற்றி இல்லைன்னா இந்த கோலமும்
மற்ற எரி கோளங்களைப் போல எரிந்து கொண்டு தான் இருக்கும். அவ்வளவு தண்ணீரில் மிதக்க விட்டு இதமான ஒரு டெம்பரேச்சர், மனுஷனுக்கு ஏற்ற ஒரு சீதோஷ்ண நிலையை கர்த்தர் உருவாக்கி அருமையானவர்களே மனிதனை இங்கே படைக்க வைத்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஏதேனின் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தான் இன்றைக்கு மனுஷன் பெரிய இருக்கிறான். வேற இடத்துக்கு மாறி போகல. அங்கே தான் அருமையான இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அங்கே அன்னைக்கு வச்ச அந்த கேஸு வாயுமண்டலம் மாறவே இல்லை. கவனிங்க. ஆகவே பூமி 3 மடங்கு தண்ணீரில் மிதக்க விட்டுருக்காரு. ஏனென்றால் சூரிய வெப்பத்தினாலே சமுத்திர ஜலம் சீக்கிரமாக வந்து ஆவியாயிட்டுன்னு சொன்னால் இந்த பூமி மறுபடியும் எரிகோளமாக மாறிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜனை உள்ளே இழுக்கான், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறான். 800 கோடி மனுஷன் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறான். இவளெல்லாம் இந்த சின்ன மூளைக்கு புரியாது. எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் அருமையானவர்களே இந்த தாவரங்கள் அதை எடுத்து ஸ்டார்ச்சாச்சு மாற்றிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுதான். ஆனால் தான் மரத்தை வெட்டாதேன்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சரியம்! எந்த விஞ்ஞானம் செய்ய முடியும்? மனுஷன் குரங்கிருந்து வந்தான்னு சொல்லி இன்றைக்கி ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, கோடிகள் செலவழிக்கிறார்கள். ஆனால் அந்த விஞ்ஞானியை பார்த்து நீ ஒரு குரங்கு, உங்கள் அப்பா ஒரு குரங்கு, உங்கள் தாத்தா ஒரு குரங்குன்னு சொன்னால் கோபம் பிச்சுட்டு வந்துடும். அவ்வளோ இஷ்டம் இருக்காது. அப்போ உனக்கு உள்ள தெரியுது நீ இது குரங்கு இல்லைன்னு. ஆனால் கோடி கோடி ரூபாய் செலவழிச்சிட்டு இருக்க. அருமையானவர்களே, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனிதன் தேவ சாயலில் தேவன் படைத்திருக்கிறார். எந்த மிருகத்திலிருந்தும் படைக்கப்படவில்லை. மிருகங்கள் அவனை விட லோ கிளாஸ் ரேட்டில் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் தேவன் அவருடைய ஞானத்தை அருமையானவர்களே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி 23 டிகிரி ஆங்கிளில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கோடை காலம், மழை காலம், குளிர்காலம், வசந்த காலம் என்று 4 காலங்கள் மாறி 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 வருவது காரணம். இந்த பூமியை 23 டிகிரியில் சாய்ச்சி வச்சுருக்காராம். இல்லைன்னா அந்த காலங்கள்லாம் வராது. அருமையானவர்களே, நல்ல வரிசையாக அந்த தேவைக்கேற்றார் போல இந்த காலங்களெல்லாம் வரிசையிலே வருகிறதை பார்க்கிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அநேக விஞ்ஞானிகள் சேர்ந்து பூமி தட்டையாக இருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். புத்தகம்லாம் எழுதினாங்க, பெரிய கான்ஃபரன்ஸ்லாம் வச்சாங்க. வச்சுட்டு பூமி தட்டையாக தான் இருக்குன்னு சொல்லி அருமையானவர்களே ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலே பூமி உருண்டையாக இருக்கிறது என்று 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே கடவுள் எழுதி வச்சிருக்காரு.
இதில் கூத்து என்னன்னு கேட்டால், எந்த விஞ்ஞானிகள் தட்டாக இருக்குன்னு சொன்னாங்களோ அதே விஞ்ஞானிகள் திருப்பி திருப்பி கூடி அவங்க சொல்லிட்டாருங்க, பூமி உருண்டையாக தான் இருக்கணும், தட்டை கிடையாது. உண்மை மாறும், சத்தியம் மாறாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் மாறுவான், எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் சரிதான். தேவன் மாற மாட்டார். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளும் மாறும், தேவனுடைய வார்த்தை மாறாது. இவளே கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். அதான் நேற்றுக்கு ஒருத்தர் சின்ன சின்ன பாஸ்டர் வந்து கேட்டாராம், எப்படி பாஸ்டர் வேறு எந்த ஊர்லேருந்தோ வந்து இங்கே இந்த பட்டணத்தில் இந்த இடத்த பிடிச்சி இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு எப்படி ஸ்தாபித்தார்னு கேட்டாராம். அது தெரியாது. ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம். அதில் நான் பூரணமாக அதை ஃபாலோ பண்ணலை, தப்பு ஏற்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம், மாறாத இடம். இந்த ஆலயத்திற்கு அத்திபாரம் ஒன்றே ஒன்று, அது தேவனுடைய வார்த்தை. இந்த நிலையிலே அருமையானவர்களே, உறுதியாய் நான் நின்றேன் என்பதுதான் எனக்கு விளங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பமும் கட்டப்பட, ஆடிக்கொண்டிருக்க காரியங்கள் நிலைவரப்பட, குழப்பங்கள் சரிவர, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுமே கவனிங்க. விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. வார்த்தை மாறாது. கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்தீங்கன்னா ஆச்சரியமான அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஏசாயா 40வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் பூமி உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறவர், அதன் கொடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். யார் சொன்னான்னா, ஏசாயா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால் சொன்னான். சொல்லிட்டு போயிட்டான். அவன் விஞ்ஞானியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆகவே தேவன் பூமி உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறவர், அதன் கொடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் எல்லாம் மாறிட்டாங்க, மாறி வந்துட்டாங்க. இப்போ பூமி உருண்டை தான் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நான் அன்னைக்கே எழுதி வச்சுருக்கேன். அன்னைக்கு நீ நம்ப மாட்டேன் அந்த புத்தகத்தை, அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு நம்புகிற அருமையானவர்களே, நம்மளே வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்புனா வாழ்வு, நம்பலைன்னா தாழ்வு. வேறு சாய்ஸே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் மீடியோக்கர் ரெண்டுக்கும் மத்தியில் ஏதோ ஒன்று அப்படி இப்படி அம்மா வச்சுக்கிட்டு மாதிரி கிறிஸ்தவ வண்டியை தள்ளிட்டு போனால் அது ஓடாது. நல்லா 4 பேர் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டுமானால், மனுஷர் உங்கள் நற்கிரையை பார்த்து பரலோகத்திற்கு தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். அங்கே தான் நிற்கணும். யார் கூட நின்னாலும் சரி, எந்த சப்போர்ட் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, தேவன் கூட இருக்கிறார். ஏனென்றால் வார்த்தையாக இருக்கிறார். பாருங்கள், கார்பந்தயம் வைக்கான். கார்பந்தயத்தில் 270 கிலோமீட்டர் போகுது அந்த நீள வண்டி, பெரிய டயரு. 270 கிலோமீட்டர் போகுது. ஆனால் வலிக்கு விழுறதில்லை, சரிஞ்சு போகிறதில்ல, அப்படியே போகிறது. இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
ஏன் அப்படி செய்யுதுன்னு கேட்டால், புவி ஈர்ப்பு சக்தி இந்த பூமியில் மாத்தினா இருக்குது, இந்த குளத்தில் மாத்தினா இருக்குது. மூணில் கொண்டு காரை பறக்க விட்டால் அது எங்கேயோ போயிடும். அது நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் கோளங்கள் இருக்கிறது. ஆனால் பூமியில் மனுஷன் இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னதுன்னு தீர்மானித்து செய்கிறான். கரெக்டாக அதுபடி நடக்குது. காரணம், இந்த பூமியிலே கீழே இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு விலை ஒன்று ஓச்சிருக்குது, கை நழுவி விட்டது, கீழே விழுந்து விட்டது. இப்போ இது எந்த வானத்தில் போய் ஏறி பறந்து போய் பிடிக்கலான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தரையில் பூமியில் விழுந்து கிடக்கும், உடைஞ்சிருக்கும் ஒருவேளை. ஏனென்றால் அருமையானவர்களே, எந்த ஓச்சாக இருந்தாலும் சரி, அது ரிங்காக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, சின்ன பொருளோ பெரிய பொருளோ, எதை விட்டாலும் கையை விட்டால் அது தரைக்கு தான் வரும், பூமிக்கு வரும். பூமி இழுக்கிறது. அது நிமித்தமாக இந்த புவி ஈர்ப்பு சக்தி நிமித்தமாக இந்த வேகமாக ஓடுகிற வண்டிகளெல்லாம் நிலை தடுமாறாதபடி நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், வானம் மழையை பொழிகிறது. விசேஷமாக மலைகளில் தான், நீர்பிடிப்பு பகுதிகளில் தான் மழை பெய்கிறது. மழை, இந்த மழையை மலை என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஆறுகளாக வெட்டாந்தரையிலே ஓட வைக்கிறது. எல்லா ஆறுகளும் ஓடி கடைசியாக கடலில் போய் விடுது. 6000 ஆண்டுகளாக இந்த காரியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மேக வெடிப்புகள், வெள்ளங்கள், எத்தனையோ கொந்தளிப்புகள் வந்துவிட்டது. ஆறுகள் கொந்தளித்து வீடுகளெல்லாம் இல்லாமல் போச்சு. கடல் அப்படித்தான் இருக்குது. அது சொல்ல இன்னும் ஊற்று, இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆகவே கடல் முங்கிடுச்சான், எங்கே போவோம் நம்ம இனி சொல்லி மனுஷன் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் அது நிரம்பாது, முங்காது. எத்தனை வெள்ளங்கள் வரட்டும், அது உள்ளத்தான் அது இழுத்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, கடலில் மனுஷன் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் டன்னு மீன்களை பிடிக்கிறான் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் சிந்தியாமல் இருக்கலாம். பல ஆயிரம் இல்லை, நான் எல்லா நாடுகளையும் சேர்த்து சொல்கிறேன். பல லட்சம் டன்கள் மீனை பிடிச்சிட்டான். இப்போ புது விஞ்ஞானம் வந்து விட்டது. ஆகவே மீன்களை வாரி பிடிக்கிறதுக்கு, அது அள்ளி இப்படி கொட்டுறதுக்கு நவீன எந்திரங்கள் வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் வச்சு டெய்லி டன் கணக்கில் மீன் பிடிக்காங்க. கடல் காலியாக போச்சு, மீன் இல்லை. போட்டோம் வரல, 24 மணி நேரம் போட்டோம் வரல, மீனே இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு போதுமானவனுக்கு அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது. எல்லாம் ஆச்சரியம் என்பதை மனதிலே புரிந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கும் நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். அருமையானவர்களே, பாருங்கள். ஆகவே மனிதர்கள் ஒரு நாடோடு ஒரு நாடு போட்டி. வலைகளிலே, புது புது வலைகளிலே எவ்வளவுதான் பிடிச்சாலும்
கடல் சொல்லுறது போடு. பக்கெட்டில் உள்ளே போட்டு ஆற்றுற ஒரு ஒரு சல்லடை மாதிரி தான் இதெல்லாம் உங்களுடைய யுக்திகளெல்லாம். என்ன போட்டு எந்த பிரயாசம் பண்ணாலும் சரி, உலகம் முடியும் வரைக்கும் மனிதன் மீன் பிடித்து கொண்டே இருப்பான். உலகம் முடியும் வரைக்கும் கடல் காலியாகாது, கடலை காலியாக்க முடியாது. இன்னொன்றை சொல்லுகிறேன், பசிபிக் மகாசமுத்திரம் பிலிப்பைன்ஸ்கிட்ட 5.25 மைல் ஆழம் 5.25 மைல். அதில் சற்று உங்களுடைய கற்பனை விசாலமாக்கி யோசித்து பாருங்க. மனுஷன் போகவே முடியாதுங்க. சர்டன் லெவலில் தான் போக முடியும். அதுக்கு மேலே போனால் ப்ரெஷர் வந்து மனுஷன் செத்துருவான். ஆகவே அங்கே மனுஷன் எட்டு பிடிக்காத இடம். கோடி கோடியான முத்து குவியல்கள் அப்படியே குவிந்து கிடக்கிறது. மனுஷனுடைய கண்கள் அதில் படவே இல்லை. மனுஷன் அதை ரீச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட முத்து குவியல்கள், அருமையானவர்களே, பவள குவியல்கள் அங்கே குவிந்து கிடக்கிறது. நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை மனதிலே கொண்டு வாருங்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, ஏதோ 4 மோதிரம் வந்துட்டால் உடனே ஒரு பெரிய பணக்காரன்னு சொல்லி மனுஷன் இந்த வெட்டுக்கிளி யோசிக்கிறான். தேவன் எவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ பெரிய பணக்காரர் தான் சொன்னார், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நம்முடைய இயேசு போல ஒரு தாழ்மையான ஒரு சாந்தமான ஒரு ஆளை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அவருடைய பவளங்களை எடுத்து கூட்டி பார்த்தா சொன்னால் அது எத்தனை கோடி வரும்னு தெரியாது. கோடிகளெல்லாம் மனுஷனுடைய உச்சக்கட்ட கணக்கு. ஆனால் கர்த்தருக்கு கோடியே அருமையானுடைய நத்திங், ஒன்றும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு காணிக்கை போடுறதுக்கு பயப்படுறவங்களுக்கு தேவனுடைய சத்தம் வருகிறது. இவ்வளோ பெரிய பணக்காரன் நம்மகிட்ட கேட்குறாருன்னு சொன்னால் அது ஒரு பெரிய சுலாக்கியம். அவர் கையில் கொடுத்து திருப்பி வாங்கிறது பெரிய சுலாக்கியம், பாக்கியம். அதனாலே இன்றைக்கி சிலர் வந்து அளவுக்கு மீறி வாழ்க்கையில் முன்னேறி விட்டாருன்னு சொன்னால் காரணம் கர்த்தருக்கு அள்ளி கொடுத்ததுனால. எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான்களாக இருந்தால் போதாது. வாழ்க்கையில் நீதிமான்களுக்குரிய அந்த லட்சணம் அது காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இவ்வளோ பெரிய பணக்கார சிருஷ்டியரை நம்முடைய இரட்சகராய் உள்ளே வைத்து கொண்டு இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் அது வருத்தமான விஷயம். கர்த்தருக்கு அது இஷ்டம் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு மத்தேயு 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அருமையானவர்களே, கவலைப்படுகிறனாலே உங்கள் எவன் ஒருவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுகிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்க பார்க்குறோம். கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துட வேண்டியது தான். பாருங்கள், அதுதான் ரிசல்ட்டு. ஆனால் நம்முடைய தேவன் இவ்வளவு பெரிய பணக்காரர். இதில் ஒரு துளி அவருடைய காருண்யம் நம்ம மேலே விழுந்துன்னு சொன்னால்
நம்ம வந்து ஏழையாக இருக்க முடியாது. இந்த அறிவு, ஞான அறிவு நீதிமான்களுக்கு வரும்போது அவர்கள் கவலைப்படுவதை நிறுத்துவார்கள். அருமையானவர்களே, கவனிங்க. ஆகவே அற்பமான காரியங்களுக்காக இயேசுநாதர் சொன்னார், சின்ன காரியம் முதலாக உனக்கு முடியாது. உன் தலையில் இருக்க முடிய, கருப்பு முடிய வெண்மையாக்க முடியாது. அது சின்ன காரியம் கூட செய்ய முடியாத நீ பெரிய காரியங்களுக்காக உட்கார்ந்து கவலைப்படுகிறது என்ன? அந்த கல்யாண காரியத்துக்காக, அந்த வீடு கட்டுற காரியத்துக்காக உட்கார்ந்து கவலைப்படுகிறது என்ன? முட்டாள்தனம். அருமையானவர்களே, நம்மை உருவாக்கின தேவன், நம் படைத்த தேவன், இவ்வளோ பெரிய பணக்காரன், அவருடைய காருண்யம் நம்மளே விழும்போது நாம் வந்து ஏழைகளாக இருக்க மாட்டோம் என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தேவை நமக்கு ஏற்படுவதற்கு முன்னதாகவே தேவன் அதை சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை நம்ப வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கணும்னு சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டும். பாருங்கள், ஆதாம் பாவம் செய்திருவான்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி விடுவான் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அந்த ஏவாள் அந்த மரண விருட்சத்தின் கனியை பறித்து புசிப்பதற்கு முன்பாக இயேசுவை பரலோகத்திலே இரட்சகராக ஆயத்தம் பண்ணிவிட்டார். இயேசு மீட்பதற்காக பூமிக்கு வருவதற்கு ஆயத்தமாய் காத்திருந்தார். அந்த நிலைதான் உண்மையான நிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே சில தேவைகள் எழும்புவதற்கு முன்பாக தேவைக்கு தீர்வை இரட்சகர், சிருஷ்டியர், பணக்கார தேவன் அவர் முதலாவது உருவாக்கி இருக்கிறார் என்று விசுவாசித்து கர்த்தரை துதிப்பீர்களானால் உடைய வாழ்க்கையிலே இருக்கிற தேவைகளெல்லாம் ஒளிந்து போகும். எங்கே போச்சுன்னு தெரியாது. தேவன் மகா பெரியவர். இதோடு நான் முடிக்கிறேன். பாருங்கள், மகா மகா பெரியவர். நீங்கள் சிறியவர்கள். உங்கள் பிரச்சனை அதை காட்டிலும் சிறியது. இதில் கவலைப்பட்டு உங்களால் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அவர் கவலைப்படுவதற்கு இடம் கொடுப்பீர்களானால் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் மறைந்து போகும், குறைவுகள் ஓடி போகும், கடன் கொடுக்கிறவாய் மாறுவீர்கள், கடன் வாங்குவதை நிறுத்துவீர்கள், வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாம் துதிக்கிறோம். எங்கள் தேவனை பற்றி நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தாவே, எங்களுடைய உள்ளம் மகிழுகிறது. வானத்திலும் பூமியிலும் பெரியவர், எங்களுடைய தேவனாய், எங்களுடைய இரட்சகராய், எங்களை படைத்தவராய், உலகத்தை படைத்தவராய், எங்களோடு கூட 24 மணி நேரம் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொன்னதை நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையுமே இல்லை. காரணம், கர்த்தர் கூட இருக்கிறார். தேவரீர் கூட இருக்கிறீர். ஆகவே இந்த வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளாய் பிடித்து கொள்ள நீதிமான்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறேன். அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.